தமிழ்நாடு HMS கட்டுமானம் அமைப்பு சாரா தொழிலாளர் பேரவையின் மாநில பேரவை கூட்டம் தீர்மானங்கள். மாநில தலைவர் மா. சுப்பிரமணியம் பிள்ளை பேட்டி. தமிழ்நாடு HMS கட்டுமானம் அமைப்பு சாரா தொழிலாளர் பேரவை கூட்டம் இன்று சிங்காநல்லூரில் NG ராமசாமி கட்டிடத்தில் KVR அரங்கத்தில் எனது தலைமையில் சுப்பிரமணிய பிள்ளை மாநில தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாக தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கின்ற தாவேக மாண்புமிகு முதல்வர்களுக்கு இந்த கூட்டம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்தபடியாக தொழிலாளர் நல வாரியத்திலே கட்டுமானம் அமைப்பு சாரா ஓட்டுநர் என்கிற பிரிவிலே 3 பிரிவுகளாக நலவாரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த 3 நலவாரியங்களிலும் உள்ள பதிவு செய்த விண்ணப்பித்த தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் பாகுபாடு இருக்கிறது. ஆகவே நலவாரியங்களை பொறுத்தளவில் 3 வகையான நலவாரியங்களில் பதிவு செய்த அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் உதவித்தொகைகள் வழங்க வேண்டும் என்கிற முதல் கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தாப்புல ஏற்கனவே அந்த தொழிலாளர் நலவாரியத்தினுடைய அந்த நலவாரிய பிரச்சனைகளை நாங்கள் கேட்பதன் மூலம் தொடர்பு கொள்ளும் போதோ விண்ணப்பிக்கும் போதோ மாவட்டங்களுக்கு மாவட்டம் வித்தியாசமாக அதிகாரிகள் செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே கடந்த கால ஆட்சியிலே இந்த பிரச்சனையை அதிகாரிகளிடமும் அமைச்சரிடமும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு SOP என்கிற ஒரு ஆணையை அந்த நலவாரிய போர்டு வழியாக தீர்மானித்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அந்த SOP-யை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. SOP என்பது எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த தொழிலாளர் நல அதிகாரிகள் ஒன்று போல் செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போல அதிகாரிகள் மாற்றம் முழுமையாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் என்பது அவர்களுக்கு தூர பயணமாக இருக்கிற காரணத்தினாலே பல இடங்கள் அதிகாரிகள் இன்னும் அவர்கள் முறையான அந்த பணியை தொடர முடிய வாய்ப்பில்லை. ஆகவே அவர்கள் அந்த பணியை தொடராத சூழ்நிலையில் அவர்களுடைய புரிதல் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நலவாரியத்தினுடைய விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு ஓய்வுகளுக்கு கிடைக்கக்கூடிய பணபலன்கள் கிடைப்பதற்கு மிகப்பெரிய தொய்வு ஏற்படுகிறது. அதையும் உடனடியாக முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரை நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற அந்த நிதி குழுவிலே தொழிலாளர் துறைக்கு என்பது கணிசமான ஒரு நிதியை ஒதுக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கான அந்த சலுகை பாகுபாடை மாற்ற வேண்டும். தொழிலாளர்களுடைய அந்த ஓய்வூதியம் என்பது தங்கு தடையின்றி 1ஆம் தேதியே வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை. வருகிற தீபாவளிக்கு கூட 7,000 ரூபாய் போனஸ் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். பக்கத்து மாநிலத்திலே பாண்டிச்சேரியிலே அது தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு மாண்பு முதல்வர்கள் உடனடியாக தலையிட்டு மாண்பு அமைச்சர்கள் தலையிட்டு அந்த போனஸ் தொகையை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த கோரிக்கை சம்பந்தமாக ஆகஸ்ட் 10, 11ஆம் தேதியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சர்களையும் துறை சார்ந்த அதிகாரிகளையும் என் உள்துறை செயலாளர்களையும் நேரில் அவருடைய பேரவை நிர்வாகிகள் HMS மத்திய சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேச இருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை நிச்சயமாக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நிறைவேற்றி தராத பட்சத்திலே கண்டிப்பாக நாங்கள் புதுக்கோட்டை அல்லது திருச்சியை மையமாக கொண்டு ஒரு பெருதலான பல ஆயிரம் தொழிலாளர்களை சேர்த்து அங்கே ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தி அங்கே அந்த தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு கொடுப்பது என முடிவு செய்திருக்கிறோம். அந்த மாநாட்டுக்கு பின்னும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை சொன்னால் அடுத்த கட்ட போராட்டங்கள் பற்றி நம்முடைய சங்கம் முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திலே HMS மாநில செயல் தலைவர் TS ராஜாமணி அவர்கள், நம்முடைய பேரவையுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கணேசன் அவர்கள், பேரவையுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய மனோகரன் அவர்கள், பேரவையுடைய செயலாளர்கள் திருமதி ரமணி அவர்கள், திருமதி ராஜேஸ்வரி அவர்கள், இணைப்பொதுச் செயலர் திருப்பதி அவர்கள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் இங்கே கலந்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வு இத்துடன் முடிவடைகிறது. கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்று மீண்டும் மாண்பு முதல்வர்களையும் தொழிலாளர் துறை அமைச்சர்களையும் வேண்டிக் கொள்வார்.